ஆல்ரைட் நண்பா. ஸோ மணி இந்த பேங்க் 2025 பேப்பர் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஷோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு, சில விஷயம்லாம் பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த ஷோவில் வந்து நடந்திருக்கு, ஷாக்கிங்காக அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே கவர் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருன்னா புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெஸ்லிங் ஸ்டஃபுக்காக. அண்ட் மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போடுங்க. ஸோ மணி இந்த பேங்கோட இந்த ஷோவோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட உமன்ஸோட லேடர் மேட்ச்லேருந்து வந்து ஆரம்பிக்குது. அண்ட் உமன்ஸோட மேட்ச் பற்றி நான் என்னங்க சொல்ல இது. அண்ட் இந்த மேட்ச்லேயே வந்து என்னோட ஒரு ஃபேவரட் மூமெண்ட்னா அது வந்து நம்மளோட அலெக்சா அண்ட் ரியாவோட ஃபேஸ் ஆஃப். அதை விட ஒரு பெரிய ஃபேவரட் மூமெண்ட்னா அது வந்து நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் அண்ட் ரியா ரிப்ளியோட அந்த மூமெண்ட்டு. ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அந்த டெவில் கிஸ்ன்னு அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூவை லேடர் மேலே வந்து ரியா ரிப்ளிக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இன்னும் நிறைய மூமெண்ட்டில் வந்து நடக்கும். ஈவன் ஜூலியா அண்ட் வாக்கரும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் வந்து லேடர் மேலே ஏறி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் ஜெயிக்க போகிறா அந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து அந்த பிரேவ் கிஸ் எடுக்கலான்னு வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கும். பட் எஸ் நம்ம எல்லாருமே வந்து ரூமர் கேட்டிருந்தோம். அண்ட் அந்த ரூமர் வந்து நியோமி இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும்னு. அண்ட் அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது அதுதான் பார்த்தா டபிள்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான்ப்பா கேட்டிங்கன்ட்டு நியோமி பார்த்தா இந்த உமன்ஸ் லேடர் மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. அண்ட் பிரேவ் கிஸ்ஸை ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது இவங்க வந்து டைட்டில் பின்னாடி வந்து போக போகிறாங்க. தென் நம்மளோட லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மேட்ச் வந்து நடக்குது. நம்மளோட டாமினிக் மிஸ்டரியோ வர்சஸ் ஆக்டான். ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து எங்கே செட் ஆச்சுன்னா அந்த வேர்ல்டு கொலைட் ஷோன்னு வந்ததில் அங்கே வந்து டாம் பார்த்தினா லைட்டாக. ஸோ அங்கே டாமினிக் பார்த்தினா இவரை வந்து சேலஞ்ச் பண்ணி விட்டுருவார். அங்கே ரெண்டு பேரோட பேச்சுவார்த்தை போகும். ஸோ ஓகே, இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்சில் அஃப்கோர்ஸ் எங்கே வந்து டாமினிக் வந்து ஜெயிக்கிறாரு. சாம்பியன் வேறு இவர். ஸோ இவர் எப்படி தோப்பார். ஸோ இவர் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிவிடுவார் இந்த மேட்ச்சை ஜெயிச்சதுக்கப்புறம். தென் நம்ம வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். உமன்ஸு மென்ஸுது இருக்கா இல்லையான்னு கூட தெரில, என்ன ஆச்சுன்னு தெரில. ஸோ பெக்கி வர்சஸ் வல்கரேக்கான மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் முழுக்கும் பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைரா தான் வந்து வேறு லெவலில் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. எஸ், இந்த மேட்ச் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வந்து இங்கே லைரா தான் வந்து ஃபுல் டாமினன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்பப்போ பெக்கி லிஞ்ச் வந்து டிஃபெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பார்த்தோன்னா ஹீல் இல்லை, அதனால் வந்து நிறைய அடி வாங்குவாங்க. அண்டு லைட்டாக இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பட் கடைசியில் பார்த்தோன்னா பின்ரோல் மூலிமா வந்து இந்த மேட்ச் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் க்ளீனாக வந்து கிடையாது. இங்கே முழுக்க பார்த்தோன்னா பெக்கி லிஞ்சை ஒரு வீக்காக அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த மேட்ச்சில். அண்ட் ஜெயிச்சதே பார்த்தோன்னா பின் ரோல் மூலியமாக தான் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. ஆனால் ரூல் என்னென்னா லைரா வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி நான் தோத்துட்டேன்னா நானே வந்து உன் டைட்டில் வந்து இது பண்ணுறேன், ஷோ ஆஃப் பண்ணுறேன், எல்லோரும் முன்னாடி வந்து உன் கையை தூக்குறேன்னு. அண்ட் அந்த டிமாண்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பண்ணுற மாதிரி நிலமை வந்துடுச்சு. ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. ஹேண்ட் ஷேக்கு தென் இந்த மாதிரி வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது, இதில் வந்து காண்ட் ஏற்றுறாங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணுறாங்க பெக்கி லிஞ்ச் லைராவை. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்னும் காண்டாயிட்டாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் மேட்ச் பார்த்தோன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க லைரா அகெயின் பெக்கி லிஞ்ச் மேலே. தென் நம்மளோட மென்ஸோட லேடர் மேட்ச் நம்ம வந்து பார்க்குறோம். சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணுறாரு. தென் நம்மளோட யார் பென்டா, தென் அமெரிக்கனோ, அண்ட்ராடே, சோலோ அண்ட் எல்ஏ நைட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஸ்மாக்டவுனில் பார்த்தோம் இவர் வந்து ஹண்ட் பண்ணியிருந்தாரு, செத்து எல்லாரையும் வந்து போட்டு வச்சுருந்தாருல. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து செத்து மேலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இவனை தாண்டா ஃபஸ்ட்டு தூக்கணும், இவனை வந்து ஓரம் கட்டினா தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும்னு எல்லாரும் சேர்ந்து செத்தை வந்து வேறு லெவலில் வந்து போட்டு பொழுதுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோ அவர் வந்து ஃபன்னான ஆள். இவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டீம் அப் பண்ணலான்னு பார்ப்பாரு. ஈவன் இந்த மேட்ச்சில் சோலோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பென்டா மாதிரியே வந்து ஆக்டிங் பண்ணுவார். அவரை மாதிரி நடக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நம்மளோட சாட் கேபிளோட இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்கள மாதிரி பார்த்தோன்னா காப்பியெலாம் வந்து பண்ணுவார். செம்ம ஃபன் பார்த்தோன்னா இந்த மேட்ச் டியூரிங் இங்கே சோலோ வந்து பண்ணுவார். இந்த மாதிரி மேட்ச் வந்து நார்மலாக போயின்னு இருக்கும். பட் தென் நம்ம வந்து சோலோ அண்ட் செத்தோட ஃபேஸ் ஆஃப் பார்ப்போம். ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோலோ தான் வந்து செத்து எதிர்த்து நின்னார். ஸோ இவங்களுக்கான நம்ம வந்து சண்டைலாம் வந்து பார்த்துன்னு இருக்கோம். அண்ட் தென் இந்த மேட்சோட மெயின் மூமெண்ட் ஒன்று வருது. ஸோ நம்மளோட சாட் கேபிள் அதாவது அமெரிக்கானவன் பார்த்தோன்னா கீழே விழுந்து கிடப்பார். அண்ட் தன்னோட மாஸ்க்குள்ளே பார்த்தோன்னா அந்த ஸ்டீலை வந்து வச்சுப்பார். ஸோ அசால்ட்டாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு, இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்போனண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணலான்ட்டு. பட் அங்கே எலனைட் பார்த்தா ஒரு மூவ் போட்டுருவார். உள்ள ரிங்கில் பார்த்தா இவர்
பென்டா வந்து லேடரில் இருப்பார். அண்ட் அவர் பார்த்தா ஆல்மோஸ்ட் பிரேஃப் கிஸை எடுக்கிற மாதிரி இருப்பார். பட் சாட் கேபிள் வந்து உடனே ஒரு லேடரை பிடிச்சி அந்த லேடரை உள்ளே இருக்கிற ஒரு லேடரை பிடிச்சி ஊஞ்சல் ஆடின மாதிரி பார்த்தா சேர்ந்துருவார். அண்ட் அங்கே வந்து பென்டாவை பார்த்தா எப்படியோ தடுத்துருவார். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து இந்த மேட்சோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது நம்ம சொல்லலாம். ஆனால் அமெரிக்காவும் இதோட நிற்க மாட்டார். அவருக்குனே வந்து ஒரு ஸ்பெஷலான லேடர் இருக்கும். அந்த லேடரை வந்து அவர் எடுப்பார். எல்லாரையும் வந்து சுற்றி வந்து அடிப்பார். எல்லாரும் வந்து வீழ்ந்து கிடப்பாங்க. தென் பிரேஃப் கிஸை எடுக்க பார்த்தா அவர் வந்து போகிறார். பட் ஒன்று வந்து எல்லாருமே வந்து தடுக்க வந்து வராங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தா செத்தால தாங்க முடியல, போதும்டா எப்பா நீங்கள் வாங்கடா பாய்ஸ் வெளியே வாங்கன்னு வந்து கூப்பிடுவார். தென் நம்மளோட ப்ரவுன் பிரேக்கர் அண்ட் ப்ராசன் ரீட் வந்து வராங்க. எல்லாரையும் வந்து ஓரம் கட்டுறாங்க. அண்ட் சோலோ வந்து அடிக்கலான்னு போவாங்க. பட் அங்கே பார்த்தா சோலோவோட டீம் வந்து இவங்கள வந்து அடிக்க வந்துடுறாங்க. ஜாக்கா ஃபாட்டுவோ அண்ட் அந்த ஜேசி. ஸோ இந்த மாதிரி பார்த்தா அவங்க வந்து இவங்கள வந்து போட்டு வந்துடுறாங்க. தென் ஜாக்கா ஃபாட்டோ வந்து சோலோக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. லேடர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாரு. பட் அது கூட பத்தாது சோலோக்கு. இல்லை இது வேணாம், அந்த லேடர் எடுன்னு டிமாண்ட் வந்து பண்ணுறாரு. சோலோ அதுவும் வந்து கேட்குறாரு. லேடர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. இவர் வந்து ஏறுறாரு. ஒரே ஹாப்பி தான், நம்ம தாண்டா இங்கே வின்னர்னு. பட் அங்கே பார்த்தா கீழே வந்து நம்மளோட ஜாக்கா ஃபாட்டு அவரோட காலை வந்து பிடிச்சிடுறாரு. சோலோவால் நம்ப முடியல, என்னடா இது நம்மளால் ஏற முடியலன்னு. கீழே பார்த்தா இந்த மாதிரி நடக்குதுன்னு என்னடா பண்ணுறேன்னு வந்து கேட்குறாரு. அண்ட் சோலோ இது ஜாக்கா ஃபாட்டு சொல்கிறாரு, ஐ ஹேட் யூ சோலோன்னு சொல்லி அவர் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. வேறு லெவலில் பார்த்தா அட்டாக் பண்ணிடுறாரு. ஒரு லேடர் இருக்கும், அந்த லேடர் மேலேயே பார்த்தா சோலோ வந்து போட்டுடுறாரு. அண்ட் லேடர் வந்து உடையுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோலோவோட கதை இந்த லேடர்லேருந்து இந்த லேடர் மேட்ச்லேருந்து முடியுது. தென் எல்லாரும் வீந்து கிடப்பாங்க. செத்ரான்ஸ் வந்து இந்த மூமெண்ட்டை அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்ப்பாரு. லேடர் மேலே ஏறுவார். பட் எலினேட் வந்து தடுத்துடுறாரு. இவங்களுக்கான நம்ம வந்து ஒரு மாதிரி பார்க்குறோம். பட் அங்கேயும் வந்து செத்து எலனைட்டை வந்து கவுண்டர் பண்ணி தன்னோட ஃபினிஷர் கோப்ஸ்டோம் போடுறாரு. லேடர் மாதிரி ஏறாரு. ஆனால் இந்த வாட்டி தடுக்க யாரும் இல்லை. இங்கே செத்து வந்து இந்த பிரேஃப் கிஸை வந்து ஜெயிச்சிடறாரு. 2 டைம் மணி இந்த பேங்க் வின்னர்னு நம்ம வந்து இவரை சொல்லலாம். ஸோ இங்கே செத்து வந்து ஜெயிச்சிடறாரு இந்த பிரேஃப் கீஸை. தென் நம்மளோட மெயின் இவெண்ட் மேட்ச்க்கு வரும் ஒரு டேக் டீம் மேட்ச். கோடி ஜே வர்சஸ் லோகன் ஜான்சனாக்கான டேக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோடி வந்து வேறு லெவலில் டாமினேட் பண்ணுவார். பட் அங்கே வந்து ஜே எப்போ மாட்டினாரோ அப்போலேருந்து பார்த்தோன்னா ஜே வந்து ஃபுல்லாக மேட்ச்சில் வந்து அடி வாங்குவார். மாற்றி பார்த்தோன்னா லோகன் பவுல் அண்ட் ஜான்சனா வந்து டேக்லாம் பண்ணி ஜே உசோவை பார்த்தா போட்டு பொந்துன்னு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் டேக் வந்து கோடி கையில் போகக்கூடாதுன்னு. பட் ஒரு மூமெண்ட் வருது. இங்கே நம்மளோட ஜான்சனா அண்ட் லோகன் பால் அவங்களுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் சண்டை வந்துடுது. பேச்சு கேட்கல, இல்லை மாற்றி வந்து ஒரு டீம் அப் இல்லை இவங்க 2 பேருக்குள்ளே. ஸோ அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை போயின்னு இருக்கும். அதே மூமெண்ட் பார்த்தோன்னா ஜே உசோ யூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அவர் போய் கோடி கிட்ட டேக் பண்ணுறாரு. கோடி உள்ளே வராரு. அண்ட் ஒரு சிங்கிள் ஹேண்டட்லி பார்த்தோன்னா ஜான்சனா அண்ட் லோகன் பாலை போட்டு பழகுறாரு. உடனே லோகன் பால் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாஷ் போலான்னு இருப்பார். பட் அந்த ஃப்ளாஷ் வந்து ஜான்சனாக்கே பட்டுரும். தெரியாமல் தன்னோட டீம்மேட்டுக்கே பார்த்தோன்னா லோகன் பால் வந்து ஒரு இதை வந்து போட்டுருவார் மூஃப் ஜான்சனாக்கு. தென் லோகன் பால் வந்து கோடிக்கு வந்து தன்னோட ஃபினிஷர் போடுறாரு. தென் கேமரா வந்து கொண்டு வராரு. அந்த கேமரா ஆங்கிள் எப்போவுமே லோகன் பாலோட மேட்சஸில் இருக்கும்ல, ஸோ அந்த கேமரா ஆங்கிள்லாம் பண்ணுறாரு. பட் அதை கவுண்ட்ரு பண்ணி இங்கே வந்து கோடியை வந்து லோகன் பால்கே வந்து போட்டுறாரு அந்த இந்த ஃப்ளாஷ். தென் ரிங் சைடில் பார்த்தா ஜான்சனா வந்து இந்த மாதிரி டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுவார் கோடியை வந்து போட. பட் அந்த சாக்கில் பார்த்தா இங்கே வந்து நம்மளோட ஜே உசோ வந்து ஸ்பியர் போட்டுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே டேபிள் வந்து உடையாது. தென் ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்குது. லோகன் பால் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் வந்து போடுறாரு நம்மளோட ஜே ஊசோக்கு அந்த டேபிள் மேலே. ஆனால் இந்த வாட்டி அந்த டேபிள் உடஞ்சிடுது. இவங்க 2 பேர் பார்த்தா வீந்து கிடக்குறாங்க. ஓடி ரெஃப்ரி வந்து பார்க்குறாங்க இவங்க 2 பேரை. ரிங்குள்ளே வந்து நம்மளோட கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான்சனா இருக்காங்க. ஜான்சனா டைட்டில் எடுத்து வருவார் அண்ட் அடிக்கலான்னு பார்ப்பாரு. பட் அந்த மூமெண்ட்டில் அவர் வந்து அடிச்சிடுறாரு. அண்ட் சடன்லி நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் பார்க்குறோம். யாரோ ஒருத்தர் ஹுடிலாம் போட்டுக்கின்னு வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஜான்சனா மேலே. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஆத்ரூத் வந்து வேறு லெவலில் அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த டைட்டில் வச்சு ஜான்சனே பார்த்தா அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த மூமெண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட கோடியை வந்து யூஸ் பண்ணிடுறாரு. தன்னோட ஃபினிஷர் போகிறாரு 1 2 3. அண்ட் இந்த டேக் டீம் மேட்சை நம்மளோட ஃபேஸ் டீம் கோடி அண்ட் ஜே உசோ இந்த மேட்சை ஜெயிச்சிடுறாங்க. அண்ட் அவர் வந்து ஓடி போயிடுறாரு ஆர்ட்ரூத். ஸோ இந்த மாதிரி பார்த்தா காஸ் பண்ணி விட்டார் சீனாவோட மேட்சை ஆர்ட்ரூத். இந்த மாதிரி பார்த்தா இந்த மணி இந்த பேங்க் பேப்பர் வந்து முடியுது. ஸோ இந்த பேப்பர் எப்படி இருந்தது? சில மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஓவராலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இட் வாஸ் எ குட் ஷோ. லைட்டாக ஹைப் இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ஷோவில். எதுக்காகனா ஒரு ரிட்டர்னுக்காக. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அது நடக்கலை. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரிட்டர்ன் வந்தது. அது ஆர்ட்ரூத் ரிட்டர்னு. ஸோ ஓவராலாக இந்த ஷோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? 10ல் எத்தனை ரேட்டிங் தருவீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.